ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். கண்டிப்பாக இறுதியில் இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். ஸ்மிருதி இரானி தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால் நீங்கள் வந்து இங்கே நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம், நாங்கள் சாதாரண ஒரு தொண்டரை நிற்க வைத்து உங்களை தோற்கடிப்போம் பண்ணோம். இப்போ ஒரு எளிமையான சாதாரண தொண்டரை நிற்க வைத்திருக்கிறோம். அந்த அம்மா படுதோல்வியை தழுவி இருக்கிறார். 2-3 சுற்றுகளில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இன்னும் பல சுற்றுகள் இருக்குது. என்னை பொறுத்தவரை நரேந்திர மோடி தோற்க வேண்டும். தோற்றால் தான் இந்த நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்னொரு முறை உத்தரப்பிரதேசில் ஒரு வாய்ப்பு அந்த மக்களுக்கு விரும்பினாங்கலாம், அங்கே இருக்கலாம். அது அவர் தான் முடிவு செய்யணும். எப்படி பார்க்குறீங்க சார் வெற்றி கொண்டு? நாங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், அந்த கருத்து கணிப்பு என்ற பெயரில் மோடியும் அமித்ஷாவும் கருத்து திணிப்பை இந்தியா முழுவதும் திணித்தார்கள். அந்த கருத்து திணிப்பு என்று நாங்கள் தொடர்ந்து 2 நாட்களாக சொல்லி வருகிறோம். இப்பொழுது மக்கள் எல்லாம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான முடிவை எடுத்து இப்பொழுது பெரும்பான்மை இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற இருக்கிறது. கண்டிப்பாக இறுதியில் இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். இதில் முக்கியமாக நம்ம அமேதி தொகுதி பார்க்க வேண்டியதாக இருக்குது. போன முறை தலைவர் ராகுல் காந்தி அங்கே போட்டிட்டார், வெற்றி வாய்ப்பு இழந்தார். இந்த முறை ஒரு தொண்டரை நிற்க வச்சு காங்கிரஸ் வந்து முன்னிலை வகிச்சுக்கிட்டே இருக்குது. நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், அந்த அம்மா சவால்லாம் விட்டாங்க. ஸ்மிருதி இரானி தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால் நீங்கள் வந்து இங்கே நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம், நாங்கள் சாதாரண ஒரு தொண்டரை நிற்க வைத்து உங்களை தோற்கடிப்போம் பண்ணோம். இப்போ ஒரு எளிமையான சாதாரண தொண்டரை நிற்க வைத்திருக்கிறோம். அந்த அம்மா படுதோல்வியை தழுவி இருக்கிறார். எப்பொழுதும் ஆணவமும் அகம்பாகவும் எந்த காலத்திலும் வாழ்ந்ததாக இல்லை. அதுதான் பாஜகவிற்கு இப்போ மக்கள் கொடுத்திருக்கின்ற தீர்ப்பு. வாரணாசியில் முதல் 3 சுற்றிலுமே பிரதமர் மோடியே வந்து பின்னடைவை சந்திச்சுட்டு இருந்தார். இது எப்படி சார் நம்ம இந்த தேசத்தில் 10 ஆண்டுகளாக பிரதமராக இருந்தவர் ஒரு பாஜக RSS பிம்பமாக கருதப்பட்டு அவரை மிகப்பெரிய இடத்தில் வைக்க வேண்டும் என்று எல்லா திட்டங்களையும் தீட்டினார்கள், மீடியாவிலிருந்து பத்திரிகை அனைத்தும். ஆனால் 2-3 சுற்றுகளில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இன்னும் பல சுற்றுகள் இருக்குது. என்னை பொறுத்தவரை நரேந்திர மோடி தோற்க வேண்டும். தோற்றால் தான் இந்த நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி நிறைவேறும். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து அமேதி, வயநாடு 2லுமே வெற்றி வாய்ப்போடு இருக்காரு. இப்போ 2த்திலும் வெற்றி பெற்ற பிறகு எந்த தொகுதியை விட்டு கொடுக்கலான்றது அது அவர் தான் முடிவு செய்யணும். அவருடைய முடிவு தான். எந்த தொகுதியை, ஏற்கனவே வயநாட்டில் இருந்தார். இன்னொரு முறை உத்தரப்பிரதேசில் ஒரு வாய்ப்பு அந்த மக்களுக்கு விரும்பினாங்கலாம், அங்கே இருக்கலாம். அது அவர் தான் முடிவு செய்யணும். He has to decide. Thank you. தேங்க்யூ சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.